நானும் பார்த்ததால் துரத்தினேன் இன்று புகுந்ததும் வனத்திலே மறைந்ததே இங்கு கைப்பிடிக்கவே துடிக்குதே மறைப்பதேன் வள்ளி பொண்ணு குட்டி 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 இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா அணைக்கிறேன் இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா அணைக்கிறேன் இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா அணைக்கிறேன் இந்த மானான சிக்கிட்டே வெள்ளி மழை கிளம்புறேன் இருந்தா 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 பிடிக்கிறேன் சம்மதிச்சா அணைக்கிறேன் ஆடு இருக்குது என்ன பார்த்து சிரிக்குது ஆடு இருக்குது என்ன பார்த்து சிரிக்குது ஆடு இருக்குது என்ன பார்த்து பார்த்து சிரிக்குது கை பிடிக்க சொல்லி ரகசியமா கண்டாட காட்டுது இருந்தா 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 பிடிக்கிறேன் சம்மதிச்சா அணைக்கிறேன் கம்புடி பண்ணாதே மனதை மறைக்காதே கம்புடி பண்ணாதே மனதை மறைக்காதே கண்டுபிடி கதைகள் பேச திருப்பி அது பயிராதே இருந்தா 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 பிடிக்கிறேன் சம்மதிச்சா அணைக்கிறேன் அழகுமான் அற்புதமான மான் எனக்கு சொந்தமான மான் பிள்ளை அந்த மான்குட்டியை பிடிக்கணும் மானுல வரல போயிட்டு வாங்க மான் இங்க தாங்க இருக்கு மானு இல்லங்க இருக்குங்க இல்ல இருக்கு இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க நிக்குதுங்க எங்க நிக்குது உங்க கண்ணுக்கு காவாலக்கரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியும் இங்க பாருங்களேன் இந்த மான் நிக்கிறத பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வயித்தெரிச்சலா இருக்குதா இல்லங்க அப்புறம் இந்த மான் நிக்கிறத பார்த்த உடனே எனக்கு கால் வலிக்குதுங்க ஆமா மானுன்னா உங்களுக்கு கால் வலிக்குது அப்ப நீங்க அந்த பொய்யிலேயே பிறந்து பொய்யா பேச வந்திருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்க மானு நிக்குதுன்னா உங்களுக்கு எதுக்கு கால் வலிக்கணும் பாத்தீங்களா? எங்க வாய் வயிறு மாறும் தாய் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற மானுக்கு நின்னுச்சுன்னா கால் வலிச்சா அது வந்து உங்களுக்கு எப்படி வலிங்க பாருங்களேன் உங்களுக்கு பசி எடுத்தா நீங்க தானே சாப்பிடணும் நான் சாப்பிடுறது ஒரு பக்கம் எனக்கு தூக்கம் வந்தா நான் தானே தூங்கணும் நீங்க தூங்குவீங்க அப்புறம் என்ன மாடு அடிச்சுனா மானுக்கு தான் கால் வலிக்கணும் உங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னு தெரியுதுங்களா என்ன காரணம் எனக்கு அன்பிற்குரியது அத்தாடி அது நிக்க நிக்க எனக்கு கால் வலிக்குது ரொம்ப வந்தா இறக்கப்பட்டவங்க ரொம்ப பேரு இப்படிப்பட்ட மான இந்த இடத்துல வந்து இங்கேயே காட்டுதே விட்டுட்டு போனேன்னு வச்சுங்களேன் இந்த மான் நினைக்கும் என்ன பிடிக்காம போயிட்டாரு அப்படின்னு மான் நினைச்சிட கூடாது அது நீங்க நினைப்பு உங்களுக்கு நினைப்பு பழக்க வழக்க நித்திரை சொகத்தை கெடுக்க அப்படின்னு இருக்காங்க இந்த நினைப்பெல்லாம் அடையாதிய வேடுவரே மான கேட்டு வந்திருக்கீங்க இந்த இடத்துல மாடு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா தாங்கள் தேடி வந்த மாடு எங்க வனத்துக்குள்ள வரவே இல்ல பேசாம வேற இடத்த நாடி போங்க வேற வனத்தை நாடி போயிருந்தா அங்க போயிரு வேற இடத்த தேடி போங்க ஏன் சொல்றேன்னா மாடு இருந்தா அந்தாங்க வேடுவரேன்னு சொல்லி நாங்களே பிடிச்சு கொடுத்திருப்போம் இனத்தை காக்கணும் வேலி பயிரை காக்கணும் இடத்துல ஒரு மாட்டை கொண்டு படிச்சுனா குணத்தையே கேடுன்னு இருக்காங்கல்ல அப்ப என்ன செய்யணும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லையே அதெல்லாம் தெரியுது எல்லாம் ஒன்றே செய் நன்றி செய்யல் அடி செத்து மடி இன்னைக்கு மான் இங்க இருந்துச்சுன்னா இனத்துல ஒரு மாட்டை கொம்பு அடிச்சுனா குணத்துக்கே கேடுது எதுக்கு சொன்னேன் தெரியுமா கந்தவரு நம்ம இனத்தவரு காலையில நல்லா பட்டை அடிச்சிட்டு வந்திருக்கீங்க பசுபதி பாசம் முப்பட்டை நீங்கள் முப்பட்டை அணிஞ்சிருக்கவங்க யாரும் போய் பேச மாட்டாங்க அப்படின்றதுக்காகத்தான் எந்த ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா ஒரு பெண் தாயாருக இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் இனத்து பிள்ளையா இருக்கலாம் கட்டிய தாரமா கூட இருக்கலாம் பெற்ற பிள்ளையா கூட இருக்கலாம்ல அதனாலதான் நம்ம இடத்த வந்திருக்காரு நம்மளுக்கு வந்து பெருமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன் சொல்ல நீங்க கேட்டு என்ன வைங்களே உங்களுக்கு என்னைக்குமே சிறப்பு தான் இருக்கும் போயிட்டு வாங்க ஆனா இந்த இடத்துல எனது நான் வந்த நேரம் வந்த நோக்கம் என்னுடைய மான்குட்டியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்கீங்க பாருங்களேன் என்ன வெற்றி என்பது யாருக்கு கொடுக்கணும் என்ன யார் கொடுத்தா நல்லா சிறப்பா நீங்க வேலைக்கு போனீங்கன்னா அந்த வெற்றியோட வெற்றியும் தோல்வி வீரனுக்கு அழகு பாருங்களேன் இந்த இடத்துல வெற்றி எனது மான் கொடுத்தாதான் எனக்கு சிறப்பு மான் இருந்தா தான் கொடுத்த வந்த வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் என் மானை சேரும் என்னை சேரும் என் மானை சேரும் தப்பா படிக்காதீங்க பாட்டு என்னங்க நீங்க பாட்டு நல்லா படிக்கணும் ஏங்க காலையில வந்து இப்படி தப்பு தப்பா பாட்டு படிக்கிறீங்க நீங்க நினைக்கிறீங்க இந்த நேரத்துல தவறான வார்த்தைகளை தப்பான விஷயங்களை சொல்லக்கூடாதுல அதனாலதான் சொல்றேன் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என் மானை சேரும் அப்ப நீங்க சோம்பேறி பேசாம கையில கடையை வச்சுட்டு நிக்கிறது மானுக்கு தான் எல்லா வேலையுமே அப்படி நீங்க எதுக்கு வந்தீங்க பாருங்களேன் கண்ணையும் பாருங்க என்னுடைய வேஷத்தை பாருங்க காலையில வந்து இப்படி வந்து மானை பிடிக்கிறேன் மயில பிடிக்கிறேன் குயில பிடிக்கிறேன் கூவிக்கிட்டு தெரியாது இந்த ஒரு மான்குட்டிய எந்த ஒரு காயத்தை ஏற்படுத்தாம கைப்பிடியால் கைப்பிடிச்சு போகணும்லங்க ரொம்ப பேர் இப்படி கையில மானை பிடிக்க முடியுமாங்க முடியாது மனவேகம் அப்படின்னு இருக்காங்க சரி மனசு மிஞ்சி ஓடக்கூடியது மானு அப்படி ஓடக்கூடியது ஒண்ணு கணையில அடிச்சு மயக்கப்பட்டு இருக்கிற இல்லைன்னா பிடிச்சிட்டு போகலாம் பாருங்களேன் மான் பிடிக்கவே முடியாது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னுடைய அனுமதி இல்லாம மான் இல்ல மண்ணாங்கட்டி கூட எடுக்க முடியாது பாருங்களேன் மனம் வந்து மனசுல வேணும் கையில என்ன வச்சிருக்கீங்க கணை செலிமுகம் காந்த சக்தி காந்த சக்தினா ஆமா கவர்ந்து இழுக்கக்கூடியதுங்க கோரம் அகரம் காந்தம்
கவர்ந்து இழுக்கு எதுனாலும் காமிச்சு அப்படி நீட்டினா வா 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 அப்படின்னு வந்துடும். மந்திரவாதியா? என்ன எது நினைக்கிறீங்க? இல்லங்க, மந்திரவாதி தான் வா வா வானா ரொம்ப பேர் வசியம் வச்சுக்கிட்டு திரியுறாங்க. அட, எங்க? அந்த மாதிரி நீங்க மந்திரவாதி பார்த்தா அப்படி எல்லாம் இருக்கு. தோற்றம் எல்லாம் பார்க்கல அப்படிதான் தெரியும். மந்திரவாதி சொல்ல ஒருவேளை மாட்டாங்க. எத்தனை மான நீங்க மந்திரம் போட்டு புடிச்சீங்களே எனக்கு தெரியலப்பா. பாருங்களேன், நான் எந்த மானையும் பிடிக்கிறது இல்ல. அப்புறம் எனக்கு சொந்தமான மான்குட்டியை மட்டும் தான் பிடிப்பேன் நான். அப்படியா? உங்களுக்கு சொந்தமான பட்டா போட்டு எழுதி கொடுத்தாங்களா? எனக்காக பிறந்த மானுங்க, எனக்காக வளர்ந்த மானுங்க. நல்லா இருக்கு. நான் ஏன் வெளுத்து போச்சான் தாயா? அது என்ன உங்களுக்காக பிறக்கும் போது மாடு வந்து எப்படி பிறக்கும்? இங்க பாருங்களேன், என்னுடைய இன்னும் என்ன கேட்டீங்கன்னா, என்ன? ஒரு அழகான இருப்பிடத்துல எனக்காக பிறந்து வளர்ந்து இந்த மான்குட்டி என்னை சேரும் கால நேரம் எல்லாம் வந்துருச்சு. என்ன வந்தையில இருந்து அழகு அழகுன்றீங்க? அழகுன்னு என்னைக்கு தேடி போனீங்கன்னா ஆபத்து நிறைய இருக்கு விடுவரே. அட, இங்க பாருங்களேன், அழகு இல்லாத ஏன் இப்படி அழகு அழகுன்னு தேடி திரியுறீங்க? அழகு எதுல இருக்குது? கண் அழகு அகத்துல இருக்கணும், இங்க பாருங்களேன், உள்ளத்துல இருக்கணும். அதுதான் சொல்ல வரேன். முக அழக பார்த்து மயங்காதீங்க. அகம் இங்க பாருங்களேன், உள்ளம் என்று அழகு தானே. ஆமா, கண் அழகு, காதழகு, மூக்கழகு, கண்ணம் அழகு. அங்க பார்த்து பேச மாட்டீங்க. பொம்பளை புள்ளைய பார்த்தாதான் பேச்சு வருமா? தெரியாம தான் கேக்குறேன். என்னங்க நீங்க? நான் வந்ததுல இருந்து உங்க முகத்தை நான் பாத்துருக்கேனா? இங்க நின்னு பேசுங்க. மக்கள்லாம் உங்களை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. நல்லா பாடுறீங்க, சந்திரபாபு மாதிரி நல்லா ஆடுறீங்க. சரி, பயங்கரமா ஆடுறீங்க. நீங்க ஆட ஆரம்பிச்சதுல இருந்து சந்திரபாபே செத்து போயிட்டாரு. ஏன் தெரியுமா? இப்படி நம்மள மிஞ்சி ஆடக்கூடியவர் வந்துட்டாரு. நம்மளுக்கு வேலை இல்லை இல்ல. இவர் ஆடுற ஆட்டம் புறாமே அவர் ஆட்டம் தான். அவர் சொல்லி கொடுத்துருச்சு தம்பி. அப்ப தெரியுதா? பாடுற பாட்டுல இருந்து பூமியில பிறக்கும் போது நம்ம இனிமேல் இருந்தா அது நம்மளுக்கு பேர்லன்னு போயிட்டாரு. அவர் மாதிரியே ஒருவருடைய செயல்களை காப்பாற்றுறது இன்னொருவருடைய நிலைகள்ல வந்து பிறக்கும். இங்க பாருங்களேன், ஒரு விஷயம் தெரியுமா? இன்னார போலவே சொல்றாங்க பத்தியலா. அந்த மாதிரி உங்களை பையனா அடுத்தவங்களை சொல்லுவாங்கல்ல. இன்னார் செய்தாரு, சந்திரமாவு போல ஆடுறாருப்பா, இந்த அவரை போல இவர் ஆடுறாருன்னு சொல்லிடுவாங்கல்ல. நம்மெல்லாம் அப்படி இல்ல. நம்மள போல அடுத்தவர் இருக்கணும், அவங்கள போல நான்லாம் இருக்க மாட்டேன். இங்க பாருங்களேன், பூமியில பிறக்கிற ஒவ்வொருவரும் இன்னொருவரை சார்ந்துதான் வாழ முடியும். ஆமா ஆமா, ஒன்றை ஒன்று சார்ந்து இருந்தாதானே வாழ்க்கை. வாழ்க்கை அதுதானே. அது போலதான் என்னுடைய மான்குட்டியும். என்னது மான்குட்டி? பழைய வரைய அப்படியேவா? மறுபடியும் முதல்ல இருந்து வர்றீங்க? என்னங்க இது? கொடுமையாவில இருக்குது. கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை நின்றது மாதிரி நீ சொல்றதே கேட்க மாட்டீங்களா? நான் நல்ல வேடுவரு அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையா பொம்பளை பிள்ளையா லட்சணமா பேசிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் நின்னு பேசிட்டு இருக்கேன். யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசி நான் பழக்கமே இல்ல. என் வேலையை தான் பார்த்துட்டு நான் பாட்டுல அறுவடையை முடிச்சோமா வீட்டுக்கு போனோமா அப்படின்ற என் வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா நானும் வந்த நேரம், இந்த நேரத்துல நல்ல நேரம் பார்த்து சரியான நேரத்துல அன்பே 5 மான். என்னது 5 மானுங்க? 5 மான், 5 மான் கிடையாது, ஒரு மான் தான். அதானே மானு ஒண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் 5ன்றீங்களே. ஆனா பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தை சரியில்லையே. 5 5 அப்புறம் வெக்கப்பட்டு நாணத்தோட. ஆனா மானு வெக்கப்படுத நீங்க நல்லா வெக்கப்படுறீங்க, நல்லா அபிநயம் காட்டுறீங்க. எனக்கு சுட்டு போட்டாலும் அப்படி வருதுல. அடுத்த வெண்ணத்தை நாடி போங்க, அடுத்த வெண்ணத்தை நாடி போங்க. உங்க அற்புதமான கிடைத்திட வேறு இடத்துல பாடுத்த அடுத்த 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 வெண்ணத்தை நாடி போங்க. நல்ல நல்ல வேடரெல்லாம் பிறந்த நாடுங்க இதை நான் கூறி நீங்க தெரிய வேண்டுமா அப்பா? அன்னறிவை இருந்துகிட்டா புரிஞ்சுக்கா அப்பா, இல்ல சொல்லறிவை கேட்டீங்க நிறைய கெட்டப்பா கெட்டப்பா. அடுத்த வனத்தை நாடி போங்க. பேட்டை மறக்க மூணு ரன்ன சோறந்தானுங்க. இந்த விவரம் என்னை கூறுகிறேன், நல்லா கேளுங்க. இந்த பாட்டகத்தில் பாடுகின்றேன் பதிலை கூறப்பா, இந்த பாட்டகத்தில் பாடுகின்றேன் பதிலை கூறப்பா. எங்க பழனியப்பன் பாட்டுக்கு பதில் ஓதி பாருப்பா ஓதப்பா. அடுத்து போங்க, அற்புதமான இடத்தில வேறு இடத்தப்பா. அடுத்த படத்தை நாடி போங்க போங்க போங்க. காலில்லா மாண்போடு முடவு கண்டு கரையெல்லா குளங்களை வளைத்துக் கொண்டு சோழில்லா குட்டையும் மேல் தைத்தமா இருக்கும். இதை சொல்லி வைத்தவர்களை குருவன தொழுகணும் சொல்லி எங்க அப்பு எனக்கு நல்லா ஒப்பா சொல்லி தந்திருக்கிறாரு. அதனால கன்றின் குறிப்பறிந்து கறப்பது நல்ல பசு, குறிப்பறிந்து நடக்காதவன் கோலம் அறிந்த குரங்குக்கு ஒப்புன்றது மாதிரி உங்களுக்கு குறிப்பறியக்கூடிய தன்மையே கிடையாது. தன்மை இருக்கிறதுனால தானங்க நிக்கிறேன். ஆனா நிக்க உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, குறிப்பறியக்கூடிய தன்மை மாதிரி தெரியலையே. இவர்களை தன்மை அறிஞ்சதுனாலதான்
இது எந்த நேரத்துல செய்யணும், எதை செய்யணும், எப்ப செய்யணும், எந்த நேரத்துல செஞ்சா சரியா இருக்கும், பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்யக்கூடிய மனசுங்க எனக்கு. பார்த்து வந்து மானை பிடிக்க வந்தீங்க பாத்தீங்களா? இங்க பாருங்களேன், அதனால மானை எங்க பாத்தீங்க முதல்ல? வெள்ளிமலைக்கு வெள்ளிமலைக்கு இடையில, வெள்ளிமலைக்கு வேள்விமலைக்கு இடையில மானை பாத்தீங்களா? ஆமா. அங்கே பார்த்து பிடிச்சிட்டு போனா என் வேலையை வந்து உங்க வேலையை உங்க இடத்துல ஒழுங்கா பண்ணியிருந்தா என் வேலையை என் இடத்துல வந்து இடையூறு பண்ணிருப்பீங்களா? நான் வந்த நேரத்துல உடனே பிடிச்சிருந்தா அந்த மான் நினைக்கும் என்னன்னே உடனே உடனே பிடிச்சிட்டு இப்படி போயிட்டாரு அப்படி மான் நினைக்கும். அப்படி நினைக்க கூடாது. அதனாலதான் மானுடைய நடை அழகு. நடை அழகு. என்னது? இங்க பாருங்க, நடை அழகுங்க. அண்ணன் நட. அப்புறம் அண்ணன் கூட தோத்து போயிருங்க. அண்ணன் கூட நடை நடந்து வந்து என் அருகினிலே நாணத்தோடு அமர்ந்து அப்படி நான் சொல்லும்போது என்ன உங்களோட சேர்ந்து என்னை பாட்டு பாட வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்லும்போது எங்க அப்பா சொல்லி அனுப்புனாரு, இப்படி எல்லாம் மந்திரம் போடுறவங்க வருவாங்க மதிமயங்கிறாதமான்னு சொல்லி அனுப்புனாரு. ஆனா உண்மையிலேயே நீங்க மந்திரவாதின்னு தெரியுது. உங்களோட நான் யார்த்தையுமே பாட்டு எல்லாம் பாடுறது இல்லைங்க. இங்க பாருங்களேன், ஆனா நீங்க ஏதோ வசி வச்சிருக்கீங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு. நான் சொன்னபோது உங்களுக்கே வந்துருச்சு பாத்தீங்களா? பாத்தீங்களா, அண்ணன் நடை நடந்துனே. சரி, ஆனா அருகிலே நாணத்தோடு அண்ணன் நடை சின்ன இடை அப்படிங்களே அன்னை மீனாட்சியை தான் சொல்லுவாங்க. பாத்தீங்களா? அன்னை மீனாட்சி இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா உலகத்தையும் காக்கக்கூடிய ஒரு தாயாக இருந்து ஆதிபராசக்தி ஆதியும் அந்தமும் இல்லாத வாழ்க்கை மனித வாழ்விலே வாழ முடியுமா? கொண்டங்கை மதுரை விட்டு தில்லைவன நாட்டுக்கோணுக்கு பெண்டாகினால் குட்டி மறிக்க ஒரு கோட்டானையும் பெற்றால் கட்டுமணி சிற்றிடச்சங்க அன்னை. அப்படியே பெண்களுக்கு வந்து உடுக்கை போல் இடுப்பு இருக்குன்னா அன்னை மீனாட்சியை தான் அப்படி வர்ணனை பண்ணியிருக்காங்க. இந்த உலகத்திலே பேரழகி அப்படின்னா மீனலோஜினி சொல்லக்கூடிய அன்னை மீனாட்சி மட்டும்தானா? அன்னை மீனாட்சி பாத்தீங்களா? சொக்கனே பார்த்து சொக்கி போய் நின்னாருன்னா பாருங்களேன். சொக்கனே பார்த்து சொக்கி போய் நின்றாரு. சொக்கன்னு பேரே வந்துச்சான். சொக்கா பாத்தீங்களா? அப்படியே இப்படி சொக்கி போய் நிக்க கூடாதுல. மான பார்த்து இப்படி எல்லாம் நிக்காதீங்க மதிமயங்கி. வெள்ளிமலை வள்ளி பொண்ணு வணக்கம், நான் தேடி வந்த மானு வேணும் எனக்கும். வெள்ளிமலை வள்ளி பொண்ணு வணக்கம், நான் தேடி வந்த மானு வேணும் எனக்கும். இல்லை என்று சொல்லி புறம்பலாதே வள்ளி தன்னானா தானா தன்னானா தானா உன் காவல் சிறப்படையும் மானையும் தருவது உன் பொறுப்பு. பெண்மான் என்னை சேர்ந்தால் தனி சிறப்பு. மானையும் தருவது உன் பொறுப்பு, நீ மானத்தை தந்தால் தனி சிறப்பு. குறிச்சி நிலத்துக்கு பெருமை தேடு, குகனின் அருளாய் வளமை நாடு. குறிச்சி நிலத்துக்கு பெருமை தேடு, குகனின் அருளால் வளமை நாடு. பானை பிடித்தால் கொண்டாடுவார் கொண்டாடுவார் கொண்டாடுவார். பெண்மானின் தவத்திற்கு இன்றே நல்லருள் செய், பெண்மானை தூக்கி செல்லுவே. சம்மதமும் தாபோ சஞ்சலமும் ஏமா பானையும் தருவது உன் பொறுப்பு. பெண்மான் என்னை சேர்ந்தால் தனி சிறப்பு. தேடி வந்த மான விட்டு இங்கு நானும் இல்லையம்மா, எந்த நானும் என் அருகே நிற்பதன நான் இருக்கேன், நிற்பதன நான் இருக்கேன், நிற்பதன நான் இருக்கேன். அம்பு வச்சு பானமிட்டா உசுறு போயிரும், குழி பறிச்சு விழுந்துக்கிட்டா ஊனமாயிரும். உசுறு போக கூடாது, ஊனமாக கூடாது, மான் முழுசா வேணும் அம்மா. மனசு நோக கூடாது, மனசு நோக கூடாது, மனசு நோக கூடாது. பரமன் கையில் ஒரு தாரகமானு, பரந்தாமன் பேசியது மாரிசமானு. பரமன் கையில் ஒரு தாரகமானு, பரந்தாமன் பேசியது மாரிசமானு. என்னை அடையும் இந்த புள்ளிமானு, புள்ளிமானு புள்ளிமானு. பெண்மானின் தவத்திற்கு இன்றே நல்லருள் செய், பெண்மானை தூக்கி செல்லுவே. சம்மதமும் தாமா சஞ்சலமும் ஏமா மானையும் தருவது உன் பொறுப்பு. பெண்மான் என்னை சேர்ந்தால் தனி சிறப்பு. ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், இனி ஆனந்த காலலாம் எல்லாருமே. அப்படி ஆனந்தமும் ஆனந்த வாழ்க்கையும் மனித வாழ்வில எப்போதும் இருக்கணும் அப்படின்றதுனால நீங்க அப்புறம் ஏன் முடிச்சு சொல்றதுக்கா இதெல்லாம் இருக்க மக்கள் எல்லாம் அப்படி உட்கார்ந்து இருக்கிய பொசுக்குன்னு நாடத்தை பிடிக்க எனக்கு மனசு சங்கட்டமா இருக்கு. ஒரு சின்ன கதை சொல்லுவோமா? கதையை சொல்லிட்டு அப்புறம் கேட்டுக்குவோம். நீங்க எதுக்கு வந்தீங்க? மான் வேட்டைக்கு வந்திருக்கீங்க. அழகுள்ள மான் வேட்டை, அற்புதமான மான் வேட்டை. என்னத்தன சொல்லு என்னங்க என்னுடைய மான் வேட்டை என்னன்னு கேட்டா, இந்த மான் வேட்டை ஆடுன்னு வச்சுங்களேன், சரி இந்த உலகமே அப்படியே என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே சரி அதை விடுங்க. மான தேடி தேடி வந்தீங்க. ஆமா, இப்படிதாங்க பக்கத்துல ஒரு ஊரு, பக்கத்து ஊரு. ஆமா, பக்கத்துல ஊர்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு புதுசா.
நம்ம ஊருக்கு. சரி. இப்ப பெரிய மனுஷெல்லாம் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது இளையாங்குடியில இருந்தா பக்கத்துல அந்த ஊர் தானா? இங்க இருக்கு இளையான்குடி. பக்கத்துல நம்ம அங்க இருந்து எந்த ஊர் வந்தா? கீழநட்டூர் தானே இருந்துச்சு. அப்ப இளையாங்குடி எங்க இருக்கு அங்க சொல்றீங்க? அதுவும் பக்கத்துல தானே. சரி இளையாங்குடியே வச்சுக்குவோம், அதான பெரிய ஊர். அப்ப ஒருத்தர் வர்றாரு. முன்ன பின்ன அந்த ஊருக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ஆளு. அறிமுகமே இல்ல. ஆமா, நம்ம அந்த பெரிய மனுஷெல்லாம் கரையில இருந்து தேநீர் டீ குடிப்பீங்கல்ல, அப்படி இருக்கும்போது என்ன புதுசா ஒருத்தன் வர்றேன் நம்ம ஊருக்கு. என்னப்பா இது? இவனை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே, முகரையே சரியில்லையே. பார்த்த உடனே அப்படின்னு தோணும். முகத்தை பார்த்து அகத்தினால முகத்தில் தெரியும் இருக்காங்கல்ல. சரி. ஆனா வெளிப்படையா வந்து நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, மனசுக்குள்ள வஞ்சகம் நிறைய இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆமா, ஆனா வஞ்சகம் மாதிரி பேசுவாங்க. அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. வஞ்சகமா பேசிய பார்த்தா என்னமோ அவங்களுக்கு தோணி இருக்கு. தம்பி என்னப்பா புதுசா இருக்கே, எதுக்குப்பா இங்க வர்ற? என்ன அறிமுகமான ஆளு, ஊருக்கு யாராவது தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல இருக்காங்களா பார்க்க வர்றியா அப்படி விசாரிக்கிறதானங்க முறை. ஆமா. அப்ப சொல்லியிருக்க அந்த பையன் சொல்லியிருக்கான், ஐயா நான் பக்கத்து ஊரு இளையாங்குடியில இருந்து வர்றேன். நான் என்னன்னா பக்கத்துல எனக்கு நிறைய தோட்டம் தரவுலாம் இருக்கு. நிறைய இருக்கு. அதுல வந்து நான் வந்து தோட்டம் தரவுலாம் நிறைய இந்த மாட்டுக்காக நிறைய பயிர்கள்லாம் வளர்த்திருக்கேன். அதுல என் தோட்டத்துல ஒரு மாட்டை கட்டி போட்டிருந்தேன். ஒரு மாட்டை? ஆமா. அவர் ரொம்ப விருப்பமா அந்த மாட்டை வளர்த்திருக்கிறார். என்ன கட்டி போட்டிருந்தேன், சாயந்தரம் வந்து பாக்குறேன் மாட்டை காணோம். அடடா சார், என்னம்மா இது? எப்பயுமே காலையில நான் வந்து கட்டி போட்டேன்னா அந்த சாய நேரத்துல மாட்டை வந்து வீட்டுக்கு அவுத்துட்டு போயிருவேன். மனசு தாங்காதுல. ஆமா காணோம். ஐயா அந்த உங்க ஊரு ஏதாவது பக்கத்துல வந்துச்சா அந்த மாடு பாத்தீங்களா? அப்படி. ஆமா. தம்பி மாடு காணாம போச்சா? என்னப்பா அப்படி சொல்லிட்டு இருக்க? மாடு காணாம போச்சுன்னா அது என்ன மாடு, காளை மாடா பசு மாடா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுதானே முறை. அப்ப கேட்டிருக்காங்க, தம்பி காளை மாடா பசு மாடா, என்ன நிறத்துல இருக்கு, எப்படி கொம்பு இருக்கு, எப்படிப்பட்ட மாடு அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெரும்பாலும் நம்ம மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நாட்டு மாடு நிறைய அதிகம். ஆமா, நாட்டு மாடு. என்ன மாடுன்னு கேட்டிருக்கிறாரு. ஏன்னா மாட்டு வகை நிறைய இருக்குல்ல அப்படின்னு கேட்கவன். சிந்து மாடா? ஆமா அப்படின்னு கேட்கவன். அந்த வந்த பையன் வந்து சரியா சொன்னா தானே தெரியும். அவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான், ஐயா கழுத்துல கயிறோட வந்துருச்சு. நான் சொல்றதுக்கு எதிர்த்து பேசக்கூடாது. நான் சொன்னா ஆமன்னு இந்த எதிர்த்து வந்து மணியோட வந்துச்சு, மாணிக்கத்தோட வந்து பல்ல உடைச்சு புரியும் வேடுவரே. நான் பொறுமையா நான் பேச சொன்னீங்கன்னா வந்து பொம்பளை பிள்ளையா இருப்ப வேற மாதிரி ஆயிருவேன். நான் சொல்றேன்னா அதை மட்டும் கதையை கேளுங்க. தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டுறதோட சரியா இருக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது. சொல்லுங்க. அப்ப அது கயிறோட வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஏன் மாடு பசு மாடு. பசு? ஆமா, கண்ணு போட்ட மாடு. காளை மாடுல கண்ணு போட்டது சாயந்தரம். ஆனா பால் கறக்க போன எல்லா தாய்மாருக்கு வந்து என் வீட்டுல தான் வந்து பால் வாங்கிட்டு போவாங்க. கண்ணுக்குட்டி பாவம். ஆமா ஆமா, பசியோட கண்ணுக்குட்டியும் வந்து தவியா தவிச்சிட்டு இருக்கு. ஆமா, நேரம் ஆயிடுச்சு, இருட்டு போகுதுல. பசுவை காணோம்னா அங்க தவிக்கிறான். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லவன் கழுத்துல அழகா எனக்கு செல்லமா பிடிச்ச ஒரு பசுனால மணி எல்லாம் நிறைய வந்து கோர்த்து கட்டி விட்டுருக்கேன். இப்பதான் சொன்னீங்க அதை மட்டும் கேட்கணும் அப்படின்னு. அப்ப மணி போட்டுருச்சியா அந்த மாதிரி நேரம் இருந்துச்சு கொம்பு இப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் ஊருக்கார, அட ஆமாடா தம்பி, ஒரு மதிய நேரம் அப்படித்தான் ஒரு மாடு வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மாடு தானா? அந்த பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த மாடு நிக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. நான் அது மாதிரி நான் என்ன கேக்குறேன்னா, மானை தேடி வந்தீங்கல்ல, மாடு எப்படிப்பட்ட மாடுன்னு உங்களுக்கு தானே தெரியும். எனக்கு தெரியாது, ஊர் மக்களுக்கும் தெரியாது. தெரிஞ்சாலும் தெரியலன்னு சொல்லுங்க. தெரியாதுல்ல, உங்களுக்கும் தெரியாது, எங்க அண்ணமாருக்கும் தெரியாது. இந்த மானு இப்படித்தான் இருக்கு, காலு இப்படி இருக்கு, கண்ணு இப்படி இருக்கும், புருவம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சு எடுத்து சொன்னீங்கன்னா மாடு கடையாளம் மானுக்கு. இப்ப பாருங்களேன், பத்திரமா பிடிச்சி இங்க பாருங்களேன்.